கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தியினுடைய 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படும் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்புக்குரிய விசுவாசிகளே, லைஃப் ஆல்வேஸ் ஃபில்ட் வித் சேலஞ்சஸ். வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்த ஒன்று. இங்க ஆண்டவருடைய சீஷர்கள் ஆண்டவரோடு பயணிக்கும் பொழுது ஆண்டவர் நித்திரையாய் இருக்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, காற்று எழும்பி பிரகாசிக்கிறது, படகு ஆடுகிறது. இதிலே பயந்து விட்டார்கள். இந்த பயத்தின் அலம்பலை பார்க்கும் பொழுது பாருங்கள், 25வது வசனத்துல, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம். They were not to understand the power of God. அவர்கள் ஆண்டவரை எழுப்பும் பொழுது இறை வல்லமையை அறியாதவர்களாக அவர்கள் அவரை எழுப்புகிறார்கள். இன்றைக்கும் கூட பல நேரங்களில இந்த கொந்தளிக்கிற உலகத்திலே வாழும் பொழுது, அலைமோதுகிற உலகத்திலே வாழும் பொழுது, பிரச்சனைகள் நிறைந்த உலகத்திலே வாழும் பொழுது, நம்முடைய எண்ணங்களும் கூட எங்கே இருக்கிறோம் என்று தெரியாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி அலறுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். We are perishing. நாங்கள் மடிந்து போகிறோம். நாம் யாரோடு கூட இருக்கிறோம் என்பதை நாம் மறந்த மக்களாய் காணப்படுகிறோம். Faith in adversity. துன்ப நேரங்களில நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். என் தேவனாகிய கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பது. பாருங்கள், அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சி என்ன? இந்த சப்தத்திற்கு பின்பதாக உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. There were peace. There were peace. என் ஆண்டவர் அதிகாரமுடையவர், இயற்கையின் மேல் அதிகாரமுடையவர், நம்மையும் அறிந்தவர். He is alive. என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். புரிந்தவர்களாய் ஒப்பு கொடுப்போம். இறைவன் தம்முடைய சமாதானத்தை கொடுத்து நம்மை தாங்குவார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ஆழமான அன்பை புரிந்து கண்ட கர்த்தாவே, உமக்கு சாட்சி கொடுக்க உதவி செய்யும். உம்மிடத்துல நம்பிக்கை வீண் போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபக்கேள் பிதாவே, ஆமென்.